ஏழையோ, பணக்காரனோ, ஆணோ, பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி, அமைதியான வாழ்க்கையை விரும்புகிறார்கள். இதற்கான வழிமுறைகளை ஜென் மாஸ்டர்கள் அழகாக காட்டியுள்ளார். அவற்றின் தொகுப்பு இதோ. இந்த வழிமுறைகளை இடைவிடாது கடைப்பிடிப்போருக்கு அமைதியான வாழ்க்கை அமையும் என்பது உத்தரவாதம். அன்றாடம் எழுந்தவுடன் அன்றைய நாளில் ஆயிரக்கணக்கில் இகழ்ச்சிப் போக்குகள் உள்ளன என்பதை உணருங்கள். காலை எழுந்தவுடன் ஒரு 10 நிமிடம் நீங்கள் நீங்களாகவே இருக்க பழகுங்கள். மூச்சை ஆழ்ந்து உள்ளிழுத்து மெதுவாக வெளியே விடுங்கள். அதன் மீது மட்டுமே கவனம் செலுத்துங்கள். சற்று மௌனம். பெரிதாக திட்டமிடுதல் எல்லாம் கிடையாது. யாரைப் பற்றியும் அல்லது எதைப் பற்றியும் மனதினுள் விவாதிக்க வேண்டாம். அ எழுகின்ற எண்ணங்கள் எழட்டும். தாமாகவே அது போகட்டும். உங்களோட மொபைலை நிச்சயமாக ஏரோப்ளேன் மோடில் இருக்க வைத்து விடுங்கள். அன்றைய வேலைகளில் கவனம் செலுத்துங்கள். ஒரு சமயத்தில் ஒரு வேலையை மட்டுமே செய்யுங்கள். சின்ன வேலையோ, பெரிய வேலையோ, அதில் மட்டும் ஆழ்ந்த கவனம் செலுத்துங்கள். மெதுவாகச் செய்யுங்கள். முழுமையாகச் செய்யுங்கள். நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அதிலே உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். அலட்டிக் கொள்ளவே வேண்டாம். யாரையும் விமர்சிக்க வேண்டாம். உங்களை நீங்களே விமர்சித்துக் கொள்வதை தவிர, ஒவ்வொரு செயலுக்கும் இடையே சற்று இடைவெளி விடுங்கள். சற்று நேரம் கொடுங்கள். பரபரப்பாக ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கிக் கொண்டே போய் மன அழுத்தத்திற்கும், கவலைக்கும், பரபரப்புக்கும் இடம் கொடுக்காதீர்கள். தேவையற்றதை உடனே அகற்றுங்கள். மனதிலிருந்தும் சரி, வீட்டின் சகல அறைகளிலிருந்தும் சரி, தேவையற்ற பொருட்களை உடனே அகற்றிவிடுங்கள். ஜெயின் குருமார்களின் பொன்மொழிகளை தொகுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அவற்றை சீரான இடைவெளியில் பார்த்து ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடையதே. அதை அனுபவித்து வாழுங்கள். மற்றவருடன் ஒருபோதும் ஒப்பிட வேண்டாம். அதற்காக சோம்பேறியாக குறிக்கோள் இன்றி வாழச் சொல்வதாக அர்த்தம் இல்ல. இயல்பாக வருவதை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு செயலிலும் மைண்ட்ஃபுல்னஸ் எனப்படும் மனம் தெளிநிலையுடன் வாழ்வதே வாழ்க்கை. சாஸ்திரங்கள் சொல்லும் சடங்குகள் வெற்று அர்த்தமுள்ளவை அல்ல. கோவிலைச் சுத்தம் செய்தல் என்றால் அதனுடன் உள்ளத்தையும் சுத்தம் செய் என்பது பொருள். உங்களுக்கென சில சடங்குகளை நீங்களே கூட உருவாக்கிக் கொள்ளலாம். சுத்தம் செய்வது, சாப்பிடுவது, உணவு சமைப்பது, குளிப்பது ஆகிய அனைத்திலும் அர்த்தமுள்ள ஒரு தனி வழிமுறையை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளலாம். உள்ளிழுத்து மெதுவாக வெளியே விடுங்கள். அதன் மீது மட்டுமே கவனம் செலுத்துங்கள். சற்று மௌனம். பெரிதாக திட்டமிடுதல் எல்லாம் கிடையாது. யாரைப் பற்றியும் அல்லது எதைப் பற்றியும் மனதினுள் விவாதிக்க வேண்டாம்.